அப்படின்னு சொல்லிருப்பாங்களா இல்லையா? உருவத்துல உள்ள ஒரு மேற்ற கண்ணை சொல்லி காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இறைவன் உருவம் உள்ள வந்தான், ஆனாலும் அவன் அந்த சில அற்புதங்களை செஞ்சு குழப்பத்தை ஏற்படுத்தினா நீங்க எதை பாத்துருங்க? கண்ணை பாத்துருங்க. இந்த மாதிரி உங்கள் இறைவனு கண்ணு இருக்காது. அதன் அர்த்தம் உங்கள் இறைவன் கண்ணு இப்படி இருக்காது, ஏமாந்துடாதீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல்லுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்திருக்கும் போது அதுக்கு மாத்தமா விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன விளக்கமா? தஜ்ஜால மட்டப்படுத்தி உன் கண்ணே சரியில்லை நீ என்ன கடவுளுங்கிற, அதுக்கே அல்லாஹ்வை சொல்லணுங்கிற. உன் கண்ணே சரியில்லை ஊனப்பையில நீ என்ன கடவுள்னு சொல்ல வேண்டியதுதானே? அப்ப உங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தினால் எப்படி குழப்பம் ஏற்படும்? அப்ப இறைவனுக்கு உருவம் இருந்தால் தான் குழப்பம் ஏற்படும். உருவமே இருக்காதுன்னா இந்த கான்செப்ட் இஸ்லாத்துல இருக்கவே, ஆனால் தஜ்ஜாலில எவன் வந்து கடவுள்னு சொன்னாலும் இந்த பாதிப்பு ஏற்படாது. அப்ப இந்த ஹதீஸ்ல மற்ற ஒரு அறிவிப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது, இது அல்லாஹ் ஊனமான கண் உள்ளவன் இல்லை. அப்ப உருவத்தோட இருக்கிறவனா தான் இருப்பான். இன்னொரு இடத்துல வேற அடையாளம் சொல்றாங்க, நீங்கள் மௌத்தாகிற வரைக்கும் நீங்கள் இறைவனை பார்க்க இயலாது. அதையும் கவனத்தில் வச்சுக்கிறீங்க. ரெண்டு அடையாளம். தஜ்ஜால் வர்றான், நீங்க பாப்பீங்க இறைவனை, இவனையும் பாக்குறீங்க, ஆனால் நீங்க உசுரோட இருந்து கொண்டு பாக்குறீங்க. இறைவனை மௌத்தா போக பார்க்க முடியாது. ரெண்டு அடையாளத்தை வச்சு மக்களை எச்சரிக்கிறாங்க. நம்ம காலத்துக்குள்ள தஜ்ஜால் வந்து விடலாம். தஜ்ஜால் வந்தான்னு சொன்னா அவன் தன்னை இறைவன் என்று சொல்லலாம். நீங்க எதை வச்சு அடையாளம் கண்டுக்கிறனே? அது எப்படி நம்ம மௌத்தா பொந்தி அப்படி அவனை பாக்குறது? கண்ணு வேற இந்த மாதிரி இருக்குத, அல்லாஹ்வுக்கு கண்ணு இப்படி இருக்காத, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே என்று பச்சை பிள்ளைக்கு வழங்குற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுல எப்படி உருவத்தோட வருவான் என்று தெள்ள தெளிவா இருந்து, உருவத்தை பாப்பீங்க என்று தெள்ள தெளிவா இருந்து, காலை திறந்து காட்டுவான்னு தெள்ள தெளிவா இருந்து, அனைத்துக்கும் ஏற்குமாறு அர்த்தம் செஞ்சார்களோ அதே மாதிரி நபிகள். அதை இவங்களுடைய வாதம்லாம் என்னன்னு கேட்டா, இருக்கிற ஆதாரத்தை மறுக்கிறதுங்கிற லெவல்ல இருக்காங்களே தவிர இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தையும் காட்டவே இல்லை. அதை கேட்டதுக்கு தான் இல்லைங்கிறது நாங்க ஆதாரம் தரணும்னு கேட்டாங்க. அப்ப தெள்ள தெளிவாக நம்ம என்ன செய்யறது, இது புரிந்து கொள்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஒமா கதருல்லா ஹக்க கதிரிகி நீங்க காலையில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹதீஸ கிண்டல் பண்ணக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட ஜாஸ்தியா தெரிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது, அதை கிண்டல் பண்ணி இதை நம்ம சொல்ற மாதிரி நம்ம சொன்ன வாதங்களை கிண்டல் பண்ணிடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கிண்டல் பண்ணலாமா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை முதல்ல காலையில சொன்ன ஹதீஸை கிண்டல் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? நீங்க கவனிச்சு ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வாசகம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல் மீது என்ன மரியாதை வைத்து பேசணுமோ அந்த மரியாதை இல்லாம அப்ப இப்ப பாக்குறாங்க முன்னே ஒரு காப்பாத்தாங்கன்னு வருது. இது என்ன முரண்பாடு? அப்படி நானா சொன்னேன்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்ற கடமை ரெண்டு பேருக்கு இருக்குமா? அதை முரண்பாடு கற்பிக்கணுமா? அதே மாதிரி இங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு யூதர் சொல்றார், சொன்னது யூதர் தான், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தஸ்தீக் பண்றாங்க. இவர் சொல்ற கரெக்ட். எதை தஸ்தீக் பண்றாங்க? ஒரு வரல மலையை பிடிப்பான், ஒரு வரல மரத்தை பிடிப்பான், ஒரு வரல அப்படின்னு வருது இல்ல, அதை கிண்டல் பண்றாரு. எப்படி? அதான் பூமியை தான் பிடிச்சிருவான ஒரு வரல, அப்புறம் அதுக்குள்ளதான மலை இருக்குது, அதுக்குள்ளதான மரம் இருக்குன்னா இந்த கிண்டல் யாருக்குள்ள கிண்டல்? நம்மளை கிண்டல் பண்றதா, ஹதீஸ கிண்டல் பண்றதா? அதாவது ஹதீஸ்ல இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும், அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லி இருப்பாங்கங்கிற அர்த்தத்தில் அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமே தவிர அதை கிண்டல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கலாமா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெய்ப்படுத்துறாங்க. ஒரு யூதர் சொல்றார், அதை தஸ்தீகன் லஹு, அவர் சொல்றது மெய் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம். சிரிக்கிறதுனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஒருத்தர் தப்பா சொல்லும்போது கேள்வி பண்ணி சிரிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. சிரிக்கிறேன்னு அந்த அர்த்தம் கிடையாது. உண்மைப்படுத்துறதுக்குன்னு சிரிப்பு ஒண்ணு இருக்கிறது. லேசா ஒரு புன்னகைப்போம், கரெக்டா சொன்னாலும் எனக்கு இது கூட சிரிப்பு தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைப்படுத்தும் விதமாக சிரித்தார்கள் என்று வரும்பொழுது இதுக்கே சிரித்தார்கள் கேட்கிறாங்க. உண்மைப்படுத்துற விதமாக தானே சிரிச்சிருக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்க்கும் பொழுது இதை மெய்ப்படுத்துறாங்கன்னு தெரியுது. அந்த மாதிரி சிரித்தார்கள் வருகிறது. இப்ப என்ன, அதுக்கு கூட பதில் இருக்கு. என்னது? அந்த யூதர் வர்றார், என்ன செய்யறாருன்னு கேட்டா ஒரு விரல்ல வானங்களை வைத்துக் கொள்வான், சரி, இன்னொரு விரல்ல அருளின், அருள்னு வரல பூமிகளை வைத்துக் கொள்வான் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் ஒரு ஜிபால ஒரு ஷஜர் அலா இஸ்பைன், மலைகள் மரங்களை எல்லாம் ஒரு விரல்ல வைத்துக் கொள்வான். அப்ப பூமிகளை எல்லாம் ஒரு விரல்ல வைத்திருக்கும் பொழுது மரங்களை எல்லாம் ஒரு விரல்ல எப்படி அதுக்குள்ள அடங்கிருமே, அது எப்படி தனியா கொண்டு வைக்கிறது? பூமியை பூரா ஒரு விரல்ல வச்சிட்டோம்னு சொன்னா மலையை கொண்டு மறை விரல்ல வைக்கணும், அதுக்குள்ள இருக்குமேங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க கேட்கிறாங்க. இது நல்லா கவனிக்கணும். இந்த அர்லீன் என்கிற சொல் இருக்குது பாருங்களேன், அது ஒரு ஒருமையா வரல. பூமி அல்லாத எல்லா கோள்களையும் சொல்லும் பொழுது அர்லீன்பாங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், பூமி வானம் மட்டும்தான் இருக்கு உலகத்துல. அதுக்கு இடையில உள்ளதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் எங்க போறது? என்ன
அப்ப வானத்தை ஒரு கையில அல்லாஹ் வச்சுக்கிருவான். அருளின்களை பூராத்தையும், அருளின் என்னது, சூரியன், இந்த எல்லா கோள்களையும், அருளின் பன்மையா வர வந்திருக்கிறது, அந்த கோள்களை எல்லாம் ஒரு விரல்ல வைத்துக் கொள்வான். அதுக்கப்புறம் மலையையும் மரத்தையும் ஒரு வைத்துக் கொள்வான், தண்ணியையும் மண்ணையும் ஒரு விரத்தில் வைத்துக் கொள்வான். எஞ்சி ஏதாவது படைப்புகள் இடையில இருக்குமையானால் அதையெல்லாம் ஒரு விரல்ல வைத்துக் கொள்வான் என்று அழகாக அதுல என்ன இருக்கிறது, ஒரு முரண்பாடு இல்லாம வருகிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த மென்மைப்படுத்தி உண்மைப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சிரித்தார்கள். தஅஜ்ஜுபன், ஆச்சரியத்தோடு, மிம்மா காலல் ஹிப்ரு, இந்த பாதிரியார் சொன்னார் இல்லையா, அதை கேட்டு சிரித்தாங்க. தஸ்தீகன் லஹு, அதை உண்மைப்படுத்தும் விதமாக சிரித்து விட்டு சும்மா ஓதி காட்டினார். அப்பதான் இறங்குனுச்சுங்கிற மாதிரி அர்த்தம் செய்யறாங்க. அப்ப இறங்கல அந்த ஆயத்து குர்ஆன்ல ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது, அது அவருக்கு ஆதாரம் அணின்னு சொன்ன மாதிரி தாப்பா குர்ஆன்ல இருக்குது என்று ஓதி காட்டுறாங்க. என்ன ஓதி காட்டுறாங்க, உமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, இவர்கள் அல்லாஹ், இவர்கள் யார், இந்த பாதிரியார சொல்லல, அன்றைய சமூக மக்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவு கண்ணியப்படுத்த மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லைன்னு சூனியமாக பாக்குறாங்க. அப்ப அந்த அர்த்தம் வருது. உல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா, பூமி முழுதும் அல்லாஹ்வுடைய கைப்பிடியில வரைக்கும், ஒஸ்ஸமாவாத்து மத்வியாத்து பி யமீனிஹி, அல்லாஹ்வுடைய வலது கரத்துல வந்து வானங்கள்லாம் சுருட்டப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை ஓதி காட்டி இப்படி நம்புறதுதான் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதுங்கிறாங்க. அப்ப இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல நின்று கொண்டு, அதாவது அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு இடத்துலையும் யஹுதுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஸமாவாத்திஹி வ அர்லிஹி பி யதைஹி, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் ரெண்டு கையில எடுப்பான். பாருங்க பெரியவர்களே, இறைவனுக்கு கண் உண்டு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன ஹதீஸ்ல இறைவனுக்கு கண் உண்டு அப்படின்னு வாசகம் இருக்குதா, எதுக்கு எடுத்தாலும் நேரடியான ஆதாரம் எந்த ஆதாரம் ஒப்புக்கொள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க சொன்ன ஹதீஸ்ல இறைவனுக்கு கண் இருக்கிற வாசகத்தை எடுத்து காமிச்சிருட்டும், அப்புறம் விளக்கத்தை கொடுக்கட்டும். திரும்பி திரும்ப அந்த ஒன்னதானே சொல்றாங்க, தஜ்ஜால் அல்லாஹ் தான் அவர் அல்ல அப்படி சொன்னதுனால ரெண்டு கண்ணு நல்ல கண்ணு, இதை நம்ம விளங்குறது தானங்க. நம்ம விளங்குற முடிவுக்கு வந்துட்டா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தஜ்ஜால் வந்து ஒரு கண் குறைவுள்ளவன், ஒரு கண் பார்வை இல்லாதவன், அல்லாஹ் அப்படி அல்ல. அப்ப இன்னொருத்தன் தப்பா விளங்குவாங்கிறதுக்காகத்தான் ரெண்டு கண்ணு தெரியாதவன், ஏன்னா அவர்னா ஒரு கண்ணுக்கு சொல்றதுதான், அப்ப ரெண்டு கண்ணு தெரியாதவன் ஒருத்தன் வழங்குவான். இதுல இருந்து விளங்குதுன்னு சொன்னா தவறான விளக்கம் வந்துருமே. இறைவனுக்கு உருவம் இருக்குது அப்படிங்கிற தவறான விளக்கத்தை இவர்கள் கொள்வது போல, இறைவனையே கிண்டல் கேலி செய்கிற ஒரு விளக்கத்தை இன்னொருத்த எடுத்துருவானே. அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆதாரத்தை தாங்க, இதாங்க நாங்க கேட்கிறோம். ஒரு ஆயத்தை தாங்கங்க, அல்லாஹ் கண்ணு இருக்கு வச்சுருக்கீங்களா, கண்ணு இருக்குன்னு வந்ததுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, இல்ல கண்ணு நாங்களே சொல்ல மாட்டோம்னு அர்த்தம் வச்சு விட்டீங்க. சரி, கண்ணுக்கு கண்ணுன்ற அர்த்தம் உள்ள ஒரு ஆயத்தை தாங்கல, ஒரு ஹதீஸை தாங்கல தானே கேட்டோம். ஏனுக்கு சுத்தி வளைச்சு வர்றீங்க, அவர் அல்லன்னு சொன்னாங்கல்ல, அதுல இருந்து இப்படி விளங்குறோம், ஏன் இப்படி கொண்டு வரீங்க, எப்படி சுத்தி ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு ஏன் இப்படி இல்லாத கொண்டு வரணும். அல்லாஹ் கண்ணு இருக்குன்னு சொன்னா ஆதாரத்தை தாங்க, இல்லங்க இப்ப திருப்பி திருப்பி தஜ்ஜால் விஷயத்துல இருந்தா நம்ம வழங்கிடுறோம், வேற பாயிண்ட் இல்ல உங்கள்ட்ட, நேரடியான ஆதாரம் இல்லைங்கிறத இப்ப நம்ம வழங்கி போயிடுச்சு. அடுத்துங்க நொண்டி அல்ல அப்படின்னு கூட ஒரு ஆளை பார்த்து சொல்லுவோம். நொண்டி அல்லங்கிறது ரெண்டு வகை இருக்கலாங்க, நல்ல காடு உள்ளவன் அவனும் நொண்டி இல்ல, ஒருத்தனை காலே இல்ல அவனும் நொண்டி இல்ல தானே. ஏன் காடுன்னு ஒண்ணு இருந்தா தானே நொண்டின்னு வரணும். அப்ப அல்லாவுக்கு அவர் அல்லன்றால கண்ணு இருந்தா தானே தெரியாம போச்சுன்ற ஒரு சூழ்நிலை வரணும். அல்லாவுக்கு கண்ணே இல்லையே அப்படி கருத்து சொல்லி இருக்கலாமே. இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ் கண்ணு இருக்குது எப்படி கொண்டு வர முடியும்? ஒண்ணு இல்லைங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம், இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காமிச்சிடணும். இல்லண்டா விட்டுறணும், ஆதாரம் இல்லதான் அப்படி சொல்லி போறணும். இல்லண்டா ஒரு ஆதாரத்தை தாங்க தான் கேட்கிறோம். அல்லாஹ்க்கு கண்ணு இருக்கு இந்தாங்க, ஆனா இருக்கிற வசனத்தை எல்லாம் வேற எதையும் கொடுத்துட்டீங்க, அதான் எங்களுக்கு பரிதாபமா இருக்கு. அல்லாஹ் கண்ணு இருக்குன்னு சொல்றீங்க, ஏங்க இந்த அர்த்தம் வச்சுன்னு கேட்டோம், அது அப்படித்தான் அர்த்தம் வைக்கணும் நீங்க, எங்களுக்கு சாதகமாயி போச்சு. அப்ப நீங்க கண்ணுண்டா கண்ணுன்னு தான் அர்த்தம் இருக்குது, ஒரு வசனத்தை தாங்க ஒரு ஹதீஸை தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க தஜ்ஜால் செய்வீங்க, அங்க நேரடியான ஒரு வாசகம் இல்ல. அப்படி நேரடியான வாசம் இருந்தா காமிங்க, அல்லாஹ் கண்ணு இருக்குன்னு இந்த பாருங்க வாசம் இருக்கு அப்படி வேணா நீங்க சொல்லலாம். அப்படி கிடையாதுங்க. இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த சூழ்நிலை தாண்டவாரு. இப்ப ஒரு கற்பனை